வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரா சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி 19/3/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:11 வரை புனர்பூசம், பிறகு பூசம். இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று கரிநாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 3வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல 4வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. ராசியில இருக்கிற குரு பகவான் 7வது இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணையோட ஒற்றுமை நல்லா இருக்குங்க. வாழ்க்கை துணைக்காக எதை செய்யறதுக்கும் தயங்காம செஞ்சு கொடுப்பீங்க. அதே மாதிரி ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை தாங்க கொடுக்கும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களெல்லாம் நீங்கி நல்ல சௌகரியத்தை அடையக்கூடிய நாளாக இருக்குது. பணம் தாராளமாக கிடைக்கும். வியாபாரம் எல்லாம் சிறப்பாக நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு காரியத்தில் வெற்றிகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. விரும்பியதை அனுபவிப்பீங்க. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க. பிடித்த எந்த பொருளையும் வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. கற்ற கல்வியால் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது. தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். மனசில் முடிஞ்சு போனதை நினச்சி சங்கடங்களை ஏற்படுத்திக்கிடுவீங்க. நல்லதை மட்டுமே நினைங்க, நல்லதே நடக்கும். யாரையும் நம்ப முடியாமல் மனசு தவிக்கும். போக விரும்பிய இடங்களுக்கு கூட போக முடியாமல் போகலாம். பணப்புழக்கம் தேவையான அளவு இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அனாயசமாக செஞ்சு பாராட்டுக்களை பெறுவீங்க. எதுலேயுமே முதன்மையானவராக இருக்கணும்னு நினைப்பீங்க. வேலை இடத்துல உங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்கும். மனசில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் இன்னைக்கு கொஞ்சம் முடியாமல் இழுத்தடிக்கலாங்க. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. மனசில் ஒரு குழப்ப நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். வேண்டாத சிந்தனைகள்லாம் மனசை வாட்டும். சாதாரண விஷயங்களுக்கு கூட எரிச்சல் அடையக்கூடிய சூழல்கள் இருக்கும். எந்த வேலையிலையும் மனசு ஈடுபடாது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தைரியஸ்தானாதிபதியான சந்திரன் காலை பொழுதுல 2வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெறுவதும் சிறப்பு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. கடினமா உழைச்சு தேவையான பணத்தை சம்பாதிப்பீங்க. சிலர் பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் உங்கள் திறமைக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். ராசி அதிபதியான சுக்கிரன் 10வது இடமான கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது புதிய தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக தொடங்கலாங்க. நல்ல வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையலாம். சிலருக்கு நல்ல வசதியான வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. எல்லா காரியங்களுமே நினைச்சபடி நல்லபடியாக நடக்குங்க. பெண்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலும் உடன்பிறப்புகள் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க. எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யாமல் கொஞ்சம் பொறுமையோட காரியங்களில் ஈடுபடுறது நல்லது. மாணவர்களுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறணுமோ அப்படி நடந்துக்கிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. இன்னைக்கு புகழ் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பொறுப்போட செய்வீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். சில பொறாமைக்காரர்களால் அவதிப்பட நேரலாங்க. தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிட்டு நீங்க வம்பல மாட்டிக்காதீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு இடமே கொடுக்காதீங்க. கோபத்தை குறைச்சிக்கிறீங்க. குழப்பங்கள்ல இருந்து தப்பிச்சிடலாங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது.
வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எந்த ஒரு வேலையிலையும் இன்னைக்கு மனசுல ஒரு ஈடுபாட்டோட செய்வீங்க. பொது வாழ்க்கையில சிலருக்கு புகழ் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் மனசுல ஒரு ஏக்கமான நிலை இருக்கும். எதையுமே ஆசைப்பட்டது தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுனால சில நேரம் மனசு கொஞ்சம் அயற்சியா இருக்குங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சண்முகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நம்பியவர்கள் உங்களை கைவிடக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பொறுப்புகளை நீங்களே செய்யணும். அடுத்தவங்களை நம்பி ஒப்படைச்சிங்கன்னா வீணான ஏமாற்றங்களுக்கு ஆளாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் காலை பொழுதுல ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையிலே இருக்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதி 10வது இடமான கர்மஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்து அதுவும் நீச்சம் பெற்ற நிலையில இருக்கும்போது உங்களோட பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. யாருடைய கருத்துக்களையும் மனசுல வாங்கிக்கிட்டு அப்புறமா பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களே ஒரு விஷயங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு படபடன்னு பேசிட்டீங்கன்னா அதுக்காக பின்னால வருத்தப்படக்கூடிய சூழல்கள் வரலாம். எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. மனசு தேவையில்லாத விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடும். அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு பண பிரச்சனை எதுவும் இருக்காது. சேமிப்பு உயரும். பழக்கப்பட்ட மனிதர்களால இன்னைக்கு நன்மைகள் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சில விஷயங்கள் சங்கடங்களை கொடுத்தாலும் சில விஷயங்கள் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு ஏதாவது கலகத்துல ஈடுபட்டு வீணான பிரச்சனைகளை சந்திக்காம எது விஷயத்திலையும் ஒதுங்கி இருக்கிறதோ எச்சரிக்கையா இருக்கிறதோ நல்லதுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதே நல்லது. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல வேண்டாத நினைவுகள்லாம் இன்னைக்கு அலக்களிக்கிற மாதிரி இருக்குங்க. அலைச்சல்களும் அதிகமா இருக்கும். சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரயாணங்களால எந்த நன்மையும் இன்னைக்கு இருக்காதுங்க. எதுலையுமே ஒரு கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லது. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசும் உடலும் நல்ல உற்சாகமா இருக்குங்க. உங்களோட நீண்ட நாளா நீங்க பட்ட கவலைகள் எல்லாம் தீரும். வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கும். உங்க கொள்கை நல்லா இருக்கும். குறிக்கோளோட செயல்படுவீங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயருங்க. ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சிறப்பா இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல விரயஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ஆட்சி பலம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. பண பலம் நல்லா இருக்குங்க. நல்ல பண வரவு இருக்கும். உடல் நலமும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா நல்லா இருப்பீங்க. நண்பர்களை சந்திச்சு அவங்களால ஒரு நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. நண்பர்களோட உதவிகள் இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. அதை மாத்திரம் கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்குங்க. வீட்டில் விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் சிலருக்கு இருக்கும். பெண்களுக்கு ஆலய திருப்பணிகள் செய்யறதுக்குரிய நல்ல நாளா இருக்குது. உங்களோட எண்ணங்கள் நிறைவேறும். சிலருக்கு கற்ற கல்விக்கு தகுந்த பலன்கள் இன்னைக்கு அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு அதிக செலவு இருக்கும். சில பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். இருந்தாலும் தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு தான் செலவு செய்வீங்களே தவிர அனாவசிய செலவுகள் இன்னைக்கு இருக்காதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையவே நடக்கும். பொது சேவையில ஆர்வம் அதிகமா இருக்கும். உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்ப உறவுகள் எல்லாம் நல்லா சிறப்பா ஒற்றுமையா நடந்துக்கிடுவாங்க. அவங்க வருமானமும் சிறப்பா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
விவசாயத்துல ஆர்வமா இருப்பீங்கங்க. விவசாய பொருட்களால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களோட ஆதரவு இருக்கும். பெரிய காரியங்களை இன்னைக்கு முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய சூழல்களும் இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளிகொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அதிர்ஷ்டமான நாளா இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்கங்கள்லாம் விலகும். பங்காளி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. உங்களோட வார்த்தைகள்ல ஒரு இனிமையும் திறமையும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானத்திலையும் இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு. ராசி அதிபதியும் குடும்பஸ்தான அதிபதியான புதனும் இணைந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது. பண வசதிகளும் இன்னைக்கு தேவையான அளவு இருக்கும். அன்றாட தேவைகளுக்குரிய பணம் கையிருப்பு இருக்கும். குடும்பத்திலையும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லது. வேண்டாத விவாதங்கள்ல ஈடுபடுறத இன்னைக்கு குறைச்சுக்குங்க. பெண்களுக்கு உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க. எதையுமே சிந்தித்து செயல்படணும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். பேச்சுக்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கிறது அவசியங்க. மாணவர்களுக்கு அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க. வேண்டாதவங்களோட பேச்சை கேட்டு மனசை கெடுத்துக்காம இருக்கிறது நல்லதுங்க. மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்கள்ல மனஸ்தாபங்கள் வரலாம். சிலருக்கு கடினமான வார்த்தைகளால மன உளைச்சல்கள் ஏற்படும். அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. தேவையில்லாத பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாம சிறப்பா முடிஞ்சிருங்க. பண விஷயங்கள்ல நல்லபடியான முன்னேற்றம் இருக்கும். கணக்கு வழக்குகளை சரிபார்த்து பைசல் பண்ணக்கூடிய நல்ல நாளா இருக்குது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனநிலையில ஒரு விதமான குழப்பம் இருக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். பழைய நினைவுகள், சங்கடப்படக்கூடிய நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். எதுலையுமே ஒரு பொறுமையோட இருக்கிறது அவசியம். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உடன்பிறப்புகள் இன்னைக்கு உதவியா இருப்பாங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி 7வது வீட்டுல நீச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் 7ஆம் அதிபதியான குரு பகவான் 8வது இடத்துல மறைஞ்சு இருக்கிறதும் கணவன் மனைவி உறவு நிலையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒருத்தர் காட்டுக்கு இழுத்தா இன்னொருத்தர் மேட்டுக்கு இழுக்கிற சூழல்கள் தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒத்து போகாம இழுபறியாகவே இருக்கும். எதுலையுமே நிதானமா யோசிச்சு உணர்ச்சி வசப்படாம சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பாதக நிலையையும் சாதகமாக்கிக்கலாம். பெண்களுக்கு உடல் நலத்துல கவனமா இருக்கணும். நோய்கள் வருவதற்கான அறிகுறிகள் இருக்குங்க. ஆரோக்கியத்துல அக்கறையா இருங்க. எந்த விஷயத்தையும் பொறுமையா கையாளுறது அவசியங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு உழைப்பால உயர்வடையக்கூடிய நல்ல நாளா தான் இருக்கு. சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. உங்களோட செயல்கள்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். படிப்புல நல்ல ஆர்வம் இருக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல உள்ள கருத்துக்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத குழப்பங்கள் வரக்கூடும். கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா இருங்க. பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும். மறதி அதிகமா இருக்கும். எதையுமே யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களையே நீங்க பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும். உங்களை நினைச்சு நீங்க தற்பெருமையோட இருப்பீங்க. உங்களோட சுய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். எடுத்த முயற்சிகள் மன நிறைவான வெற்றியை கொடுக்குங்க. குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும். உங்களோட அனுபவம் இன்னைக்கு கை கொடுக்கும். செல்வ நிலையிலையும் ஏற்றமான சூழல்கள் இருக்கும்.
ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியும். இன்னைக்கு செய்கிற வேலைகளில் கொஞ்சம் பொறுமையோடையும் கவனத்தோடையும் இருக்கிறது நல்லதுங்க. யாருக்கிட்டையும் படக்கு படக்குன்னு கோபத்தோட வார்த்தைகளை கொட்டாம நிதானமாக பேசுறது நல்லது. சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில் முடியலாம். கொஞ்சம் கவனத்தோட இருங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால செய்கிற வேலைகள்லையும் கவனத்தோட இருக்கணும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாக்கியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையிலேயும் இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருந்து 7வது இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் கவலைப்படுற மாதிரி ஒன்றும் பெருசா தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க. குரு பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பண வரவுல உங்களுக்கு தேவையான அளவு தேவையான நேரத்துல பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனம் மகிழும்படியான விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கக்கூடிய யோகமான காலகட்டமா இருக்கு. தாராளமான பண வசதிகளும் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை எதிர்பார்க்காம நீங்க செயல்படுவீங்க. உங்களால கண்டிப்பா இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. உங்க முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பிடிவாத குணம் அதிகமா இருக்குங்க. எதுக்குமே பொறுமையா செயல்படுறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் தாழ்ந்து போறதுனால நமக்கு எந்த குறையும் வந்துடாதுங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. எந்த ஒரு வேலையும் கவனத்தோட செய்யணும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொழில ஏற்பட்ட தொய்வு நிலையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வருமானம் சிறப்பா இருக்கும். வியாபாரம் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. பாக்கிகள் வசூலாகும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட சந்தோஷமா இணக்கமா இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமை ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க. இறை வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு இன்பத்தை கொடுக்குங்க. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு காலை பொழுது வர சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் காலை நேரத்துல பொறுமையா இருக்கிறது அவசியங்க. ஆரோக்கியத்துல ஒரு கவலைகளை கொடுத்த நிலை மாறி மத்தியானத்துக்கு மேல நல்ல ஒரு ஆரோக்கியம் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாக்கியஸ்தானத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்க நிலையில இருக்கும் பொழுது பாக்கியத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. உங்களோட குறிக்கோள்கள் எதுவாக இருந்தாலும் அதை நல்லா சிறப்பா செஞ்சு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல்கள் இருக்கும். ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பேச்சு திறமையும் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு காலை பொழுதுல ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. மத்தியானத்துக்கு மேல எதையுமே ஒரு பரபரப்போட செய்வீங்க. உங்களோட எடுத்த விஷயங்கள் இன்னைக்கு உறுதியான வெற்றியை கொடுக்குங்க. மனசுல ஒரு நிம்மதியும் நிறைவும் இருக்கும். மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப முழு ஈடுபாட்டோட செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏனோ தானோன்னு செஞ்சுக்கிட்டு இருந்த நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு உங்களோட உழைப்பு அதிகமாகவே இருக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசுல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். பணம் தாராளமா இருக்கும். உடல்நிலையிலையும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசாங்க வேலைகள் எல்லாம் கடகடன்னு அதுவா முடியறத பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சீக்கிரமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல ஒரு ஆனந்தமான சூழல் இருக்கும். மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
கேட்டை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 7வது இடத்துல இருந்து கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. உங்களோட மனநிலையில நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. மத்தியானத்துக்கு மேல அஷ்டமத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுக்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கிறது அவசியங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். குடும்பம் அமைதியாகவே இருக்கும். ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல எந்த பெரிய பிரச்சனைகளும் வந்துடாது. இருந்தாலும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம இருக்கணுங்க. பெண்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதுலையுமே ஒரு முழு மனதோட ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு அவசரப்படாம நிதானமா பொறுமையா வேலைகளை செஞ்சீங்கன்னா எந்த வேலையும் சிறப்பாகவே முடியுங்க. கல்வியில எந்த ஒரு தேக்க நிலையும் இருக்காது. கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உழைப்பு கொஞ்சம் அதிகமாய் தேவைப்படுங்க. மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு விதமான கவலைகளும் பிரச்சனைகளும் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதுலையுமே முழுமையா ஈடுபட முடியாத சூழல்கள் இருக்கும். பார்க்க விரும்பிய நபரை இன்னைக்கு பார்க்க முடியாம தேவையில்லாத அலைச்சல்கள் சிலருக்கு இருக்கும். சீக்கிரமா முடிய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்குங்க. வேலை இடத்துல சக ஊழியரோட போட்டிக்கு இன்னைக்கு ஆளாக நேரிடும். ஆனாலும் எதுக்குமே அஞ்சாம உங்களோட திறமைகளால வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. செல்வ நிலையில உயர்வடைவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு மனசுல போட்டு குழப்பிக்காம நடக்கிற விஷயங்கள்ல கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது. வீட்டு பிரச்சனைகளை 3வது நபர் தலையிடாம பார்த்துக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு 7வது இடத்து அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல 6வது இடத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல 7வது இடத்துல இருந்து ஆட்சி பலம் பெற்ற நிலையில ராசியை பார்க்கறது சிறப்பு. 7வது இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சிறப்பான கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய அந்யோன்யமான குடும்பம் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல இருந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய சூழல்களும் இருக்கு. பிள்ளைகள் நல்ல செய்திகளை சொல்லுவாங்க. உங்களுடைய காதுக்கு இன்னைக்கு இனிமையான செய்திகளை கேட்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு பணத்தோட அருமை இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க. எதையுமே சேமிச்சு வைக்கணுங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. உங்களோட சேமிப்புகள் உயரும். சிலருக்கு பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு ரொம்ப பொறுமையா காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. சில நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களோட உதவியும் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப சண்டைகள்ல 3வது நபரின் தலையீடு இருந்தா பிரச்சனைகள் பெரிதாகும். அதுல உங்களோட மனசு குழம்பி தவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாளுறது அவசியங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு சிறப்பாகவே முடியும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். அண்டை அயலாரோட ஆறுதல்களும் இன்னைக்கு ஆதரவும் சிறப்பா இருக்கும். உடல் நலம் நல்லா சீரா இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் பொது விழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி முடியாமல் இன்னைக்கு கொஞ்சம் இழுத்தடிச்சு உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கையாளுறது அவசியம். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய தேவைகளும் இன்னைக்கு பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாம மனசு கொஞ்சம் தத்தளிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 2. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல திரிகோணஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ருண ரோகஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. எடுத்த காரியங்கள் தடைகள் தாமதங்கள் இல்லாம சிறப்பா முடியுங்க. மனசுக்கு நிறைவா இருக்கும். அரசாங்கத்து வேலைகள் இன்னைக்கு கண்டிப்பா எந்த ஒரு தொய்வும் இல்லாம நல்லபடியா முடியுங்க. இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் தடைகள் தாமதங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்லா முடியறத பார்த்து உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியமும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. உடல்நிலையில தொந்தரவு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குங்க. பொருள் வரவு தாராளமா இருக்கும். பொருள் கையிருப்பு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு இருக்குங்க. மாணவர்களுக்கு குடும்பத்துல உள்ளவர்களோட அருமை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நண்பர்களோட ஆதரவு இருக்கும். சிலர் சக நண்பர்களோட ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்குங்க. இருந்தாலும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கலாம். சிலருக்கு உடல்ல வலி போன்ற தொந்தரவுகள் வரலாம். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு அந்த தொழில்ல நல்ல வியாபாரம் நடந்து நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை இடத்துலையும் சிலருக்கு கமிஷன் வரக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. உதிரி வருமானங்கள் நிறையாவே இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆன்மீக உணர்வெல்லாம் அதிகமா இருக்குங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துவீங்க. வீட்டுல ஹோமம் பூஜை போன்ற விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. அடுத்தவங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பீங்க. கடமையில ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல சுகஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல திரிகோணஸ்தானமான 5வது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதியான குரு பகவான் தன காரகனாகி 2வது இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பொருளாதாரம் நல்ல சிறப்பா மன நிறைவை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இருந்தாலும் குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்துல விரயஸ்தானாதிபதி கூட இருக்கிறதுனால விரயங்களும் அதிகமா இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்காது. தேவையில்லாத செலவுகள் அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு தாய்வழி உறவினர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்களோட வீட்டில் நடக்கிற விசேஷங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. பெற்றவர்களால பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். அவர்களோட உதவியும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். கவனத்தை சிதற விடாம எதுலையுமே ஒரு விடாமுயற்சியோட செயல்பட்டு வெற்றியை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. அடுத்தவங்களோட வேலையா இருந்தாலும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தான தர்மங்கள் செய்வீங்க. இறை வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு இன்பத்தை கொடுக்குங்க. பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். வாக்கு பழிதம் சிலருக்கு இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைமகளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் இருக்கும். அவங்களால நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் விஐபிக்களை சந்திச்சு காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். சொத்துக்களால நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.
ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க கதிர்வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பார்ட்டி, சினிமா போன்ற விஷயங்கள்ல நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிடுவாங்க. திருவிழாக்கள், இறை தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பீங்க. ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.